மேகி நூடுல்ஸுக்கு டெல்லி அரசு 15 நாள் தடை விதித்துள்ளது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் மேகி நூடுல்ஸில் சுவையை கூட்டுவதற்காக கேரியம், மோனோசோடியம் குளுட்டோமேட் போன்ற வேதிப்பொருட்களின் அளவு அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருப்பதாக எழுந்த சர்ச்சை நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் டெல்லி அரசு நடத்திய சோதனையில் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் மோனோசோடியம் உப்பின் அளவு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது. மேகி தயாரிப்பாளரான நெஸ்லே இந்தியா நிறுவனத்தின் அதிகாரிகள் டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினை சந்தித்து விளக்கம் அளித்தனர். அவர்களது விளக்கத்தை நிராகரித்த டெல்லி அரசு 15 நாட்களுக்கு டெல்லியில் மேகி நூடுல்ஸ் விற்க தடை விதித்து அறிவித்துள்ளது. மேலும் டெல்லியில் உள்ள அனைத்து கடைகளில் இருந்தும் மேகி பாக்கெட்டுகளை திரும்ப பெறும்படி நெஸ்லே நிறுவனத்துக்கு டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களிலும் மேகி நூடுல்ஸ் மாதிரிகளை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சேகரித்துள்ளனர். அந்த மாதிரிகள் சென்னை, கோவை, சேலம் உள்ளிட்ட 6 நகரங்களில் செயல்படும் உணவு பாதுகாப்பு ஆய்வு பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேகியின் ருசியை கூட்டுவதற்காக கேரியம் உள்ளிட்ட ரசாயனங்களின் அளவு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகம் இருந்தால் தமிழகத்திலும் மேகி நூடுல்ஸ் விற்பனை தடை செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேகியில் நடித்து ரொம்ப நாளாகிவிட்டதாக அமிதாப் பச்சனும் பிரீத்தி ஜிந்தாவும் அலறி உள்ளனர். மேகி நூடுல்ஸில் வேதிப்பொருட்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து மேகி விளம்பர படங்களில் நடித்த நடிகர் அமிதாப் பச்சன், நடிகைகள் மாதுரி தீட்சித், பிரீத்தி ஜிந்தா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய பீகார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் அதிர்ந்து போன அமிதாப்பும் பிரீத்தியும் தாங்கள் மேகி விளம்பர படங்களில் நடிப்பதை விட்டு ஆண்டு கணக்காகிவிட்டதாக அலறி உள்ளனர். இதுகுறித்து பிரீத்தி ஜிந்தா வெளியிட்ட ட்விட்டர் அறிக்கையில் 12 ஆண்டுகளுக்கு முன்புதான் மேகி விளம்பரத்தில் நடித்ததாக கூறியுள்ளார். அதற்காக இப்போது எப்படி வழக்கு தொடுக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 ஆண்டுக்கு முன்பே மேகி விளம்பரத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டதாக கூறிய அமிதாப் பச்சன் இந்த விவகாரத்தில் தனக்கு நோட்டீஸ் எதுவும் வரவில்லை என்றார். நெஸ்லே நிறுவனத்தின் பால் பவுடரில் லார்வா புழு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாசன் என்பவருடைய இரட்டை குழந்தைகளுக்கு நெஸ்லே நிறுவன தயாரிப்பு பால் பவுடரை வாங்கி கொடுத்தார். பாலை குடித்த குழந்தைகளுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவர்கள் நடத்திய சோதனையில் பால் பவுடரால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பிரேமதாசன் தமிழ்நாடு உணவுப் பொருள் ஆய்வகத்திற்கு பால் பவுடரை அனுப்பி பரிசோதித்த போது லார்வா என்ற புழு பால் பவுடரில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பிரேமதாசன் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதைத் தொடர்ந்து கோவை முழுவதும் கடைகளில் நெஸ்லே பால் பவுடர் மாதிரிகளை சேகரித்து சோதனைக்கு அனுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே மேகி நூடுல்ஸ் விவகாரத்தால் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வரும் நெஸ்லே நிறுவனத்துக்கு கோவை சம்பவம் மேலும் பின்னடைவை அளித்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, தேர்தல் மன்னன் பத்மராஜன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். ஆர்கே நகர் தொகுதிக்கும் ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை தொடங்கியது. மக்கள் பாதுகாப்பு பேரவை சார்பில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தண்டையார்பேட்டை மண்டலத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஜெயலலிதாவுக்கு எதிராக தன்னை பொது வேட்பாளராக அறிவிக்க கோரி திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிடம் டிராபிக் ராமசாமி ஆதரவு கேட்டு வருகிறார். முன்னதாக காலையில் முதல் நாளாக தேர்தல் மன்னன் பத்மராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சுயேட்சை வேட்பாளராக அவர் மனு செய்துள்ளார். இவர்கள் உட்பட மொத்தம் 5 பேர் முதல் நாளிலேயே வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். ஜூன் 10ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா 5ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரிகள் கட்சி போட்டியிடும் என்று சவுந்தரராஜன் எம்எல்ஏ தெரிவித்தார். புதன்கிழமையன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம் நடந்தது. சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர்கள் வாசுகி, சவுந்தரராஜன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன், இடதுசாரிகள் சார்பில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாலையில் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மழை பற்றாக்குறையால் உண்டாகும் பிரச்சினைகளை சந்திக்க மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துவங்கியுள்ளது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று தாமதமாக 5ஆம் தேதி துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு பருவமழை இயல்பான அளவை காட்டிலும் 88% தான் பெய்யும் எனவும் வானிலை ஆராய்ச்சி மையம் கணித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழையை நம்பியிருக்கும் நிலையில் மழை குறையும் என்ற செய்தியால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஆனால் பருவமழை பற்றாக்குறையால் ஏற்படும் விளைவுகளை சந்திக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் கூறினார். கடந்த ஆண்டு பருவமழை 12% குறைவாகவே பெய்தது. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. நெல்லை வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்த வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வேளாண் தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து திருநெல்வேலி சிறையில் அடைத்தனர். மதுரை ஹைகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் இருமுறை மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாமீன் கோரி 3வது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனு புதனன்று நீதிபதி கல்யாணசுந்தரம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் தினமும் காலை கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கிருஷ்ணமூர்த்திக்கு
ஜாமீன் வழங்கினார். தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட முயற்சிப்பதென காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் புதன்கிழமை நடந்தது. மாநில காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதை கண்டித்தும் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையான 825 கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்க கோரியும் 2016இல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்கவில்லை. இலங்கை அடாவடியை கண்டித்து ராமேஸ்வரம் துறைமுகத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். கைதான மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் டோக்கன் வழங்கும் மையம் அருகே மீனவர்கள் புதனன்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை அரசுக்கு கண்டன கோஷங்களை முழங்கினர். மீனவர் பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் மெத்தனமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். கைதான மீனவர்களை 12ஆம் தேதிக்குள் விடுவிக்காவிட்டால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் எச்சரித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கட்சியினர் செய்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு புதனன்று 92வது பிறந்த நாளாகும். இதையொட்டி சென்னை CIT காலனியில் காலையில் மரக்கன்றை நட்டார். இதைத் தொடர்ந்து காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்திலும் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற கருணாநிதி தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அவரிடம் கட்சியினர் வாழ்த்துக்களை பெற்றனர். கருணாநிதிக்கு அறிவாலயத்தில் சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை கட்சியினர் செய்திருந்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு புதன் மாலை 6 மணிக்கு ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் கருணாநிதி சிறப்புரையாற்றுகிறார். மதுரையில் நடைபயிற்சிக்கு சென்ற அதிமுக கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதுரை 77வது வார்டு வெங்கடாச்சலபுரம் பகுதியின் அதிமுக கவுன்சிலர் ஜெயலட்சுமி, அவரது கணவர் ராஜேந்திரன் அப்பகுதி அதிமுக வட்ட செயலாளராக இருந்தார். புதனன்று காலை நடைபயிற்சிக்கு சென்ற ராஜேந்திரனை பைக்கில் வந்த இருவர் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே பலியானார். முன்விரோதம் காரணமாக இக்கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் சுப்பிரமணியபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். யோகா தின விழாவில் பங்கேற்குமாறு ராகுல் கேஜ்ரிவாலுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அன்றைய தினம் டெல்லி ராஜபாதையில் பிரம்மாண்ட விழா நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பிரதமர் மோடி கலந்து கொள்ளவுள்ள இவ்விழாவில் பங்கேற்கும்படி காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள், MP-க்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. போலீசார், ராணுவத்தினர், மாணவ மாணவிகள் என 1 லட்சம் பேர் யோகா தின விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் கனவு திட்டமான மேக் இன் இந்தியா திட்டத்துக்காக சிங்கம், எந்திர பல் சக்கரங்கள் கொண்ட லோகோ வெளியிடப்பட்டது. கண்டோனல் பேங்க் ஆஃப் ஜூரிச் என்ற சுவிட்சர்லாந்து நாட்டு வங்கியின் விளம்பரத்தில் இடம்பெற்றிருந்த சிங்க உருவத்தை திருடி மேக் இன் இந்தியா லோகோ உருவாக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை மறுத்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேக் இன் இந்தியா லோகோவில் உள்ள சிங்கம் உயிர் துடிப்புடன் இருக்கும் என்றும் சுவிட்சர்லாந்து நாட்டு சிங்கம் மந்தமாக காட்சியளிப்பதாகவும் மத்திய அரசின் விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா லோகோவில் உள்ள சக்கரங்கள் இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தை குறிக்கிறது என கூறப்பட்டுள்ளது. கேஜ்ரிவால் ஒரு பொய்யர் என டெல்லி முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் யாருக்கு அதிகாரம் என்பதில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கவர்னர் நஜீப் ஜங்குக்கும் போட்டி வலுத்து வருகிறது. இந்நிலையில் லஞ்சம் வாங்கிய போலீசார் உள்ளிட்ட 35 அதிகாரிகளை டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக கைது செய்துள்ளதாக டெல்லி முழுவதும் கட் அவுட் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஒழிப்புத்துறை டெல்லி அரசின் கட்டுப்பாட்டில் வருவதால் ஆம் ஆத்மி அரசு சார்பில் அந்த பேனர்கள் பஸ் நிறுத்தங்கள் உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டன. அதற்கு பதிலடியாக மிஸ்டர் பொய்யரே, கைது செய்யப்பட்ட அதிகாரிகளின் பெயர்களை வெளியிடுங்கள் என்ற வாசகத்துடன் கேஜ்ரிவாலுக்கு எதிராக சிறிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இப்படிக்கு டெல்லி பொதுஜனம் எனவும் குறிப்பிடப்பட்ட அந்த சிறிய போஸ்டர் ஆம் ஆத்மி பேனரிலும் ஒட்டப்பட்டுள்ளன. இது பாரதிய ஜனதா கட்சியினரின் சதிவேலை என்று ஆம் ஆத்மி கட்சியினர் சாடுகின்றனர். வேதாரண்யம் அருகே கஞ்சா பதுக்கிய வழக்கு தொடர்பாக மத்திய ஆயுதப்படை போலீஸ் கைதானார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வேட்டைக்காரநெருப்பு பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பாண்டியன் என்பவருடைய வீட்டில் 15 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாண்டியனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வேதாரண்யத்தில் பணியாற்றும் மத்திய ஆயுதப்படையைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சந்திரசேகரை போலீசார் புதனன்று கைது செய்து வேதாரண்யம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி தீனதயாளன் சந்திரசேகரை 15 நாள் சிறை காவலில் வைக்க உத்தரவிட்டார்.
கோவையில் கைதான மாவோயிஸ்ட் தம்பதிக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை கருமத்தம்பட்டியில் கடந்த மாதம் ரூபேஷ், சைனா, அனுப் உள்ளிட்ட 5 மாவோயிஸ்டுகளை தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதில் ரூபேஷ், சைனா தம்பதியினர் மீது கேரளாவில் பல்வேறு வழக்குகள் இருந்ததால் அவர்களை எர்ணாகுளம் போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகளுக்கான நீதிமன்ற காவல் புதனன்று நிறைவடைந்தது. இதையடுத்து எர்ணாகுளம் அழைத்து செல்லப்பட்ட ரூபேஷ், சைனா உட்பட 5 பேரும் புதனன்று கோவை முதன்மை கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். 5 பேரது காவலை ஜூலை 2ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அனூப், கண்ணன், வீரமணி ஆகியோர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ரூபேஷ், சைனா இருவரும் விசாரணைக்காக மீண்டும் கேரளா கொண்டு செல்லப்பட்டனர். சுனந்தா இயற்கையான முறையிலேயே இறந்ததாக சான்று தரும்படி நெருக்கடி வந்ததாக டாக்டர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் எம்பியுமான சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் கடந்த ஆண்டு டெல்லி நட்சத்திர ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சுனந்தா சாவின் மர்ம முடிச்சுகள் அவிழாத நிலையில் சுனந்தாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் தடயவியல் துறை முன்னாள் இயக்குநர் டாக்டர் சுதீர் குப்தா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சுனந்தா இயற்கையான முறையில் இறந்ததாக சான்றிதழ் வழங்கும்படி தனக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாகவும் அவ்வாறு சான்று தர மறுத்தபோது தான் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசால் பழிவாங்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் அதிர்ச்சி தகவலை சுதீர் குப்தா வெளியிட்டுள்ளார். போலி பிரேத பரிசோதனை அறிக்கை தயார் செய்ய எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் MC மிஸ்ராவும் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த சசி தரூரும் சதி செய்ததாகவும் டாக்டர் சுதீர் குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். சுனந்தா சாவு தொடர்பாக டெல்லி போலீசார் இந்த ஆண்டின் துவக்கத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ததோடு சசி தரூரிடமும் விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னை தோனியுடன் ஒப்பிட வேண்டாம் என்று விராட் கோலி கூறினார். டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக மகேந்திர சிங் தோனி அறிவித்ததால் டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக விராட் கோலி பொறுப்பேற்றார். கேப்டன் கூல் என்று பெயரெடுத்த தோனியுடன் கோபாவேச கோலியை ஒப்பிட்டு தனியார் டிவி நிருபர் கேள்வி கேட்டபோது கோலி கோபமுற்றார். ஏன் ஒப்பிட்டு கேள்வி கேட்கிறீர்கள் என்று கேட்ட கோலி, எனக்கென்று தனி கேரக்டர், பர்சனாலிட்டி இருக்கிறது என்று பதிலளித்தார். நல்ல கேப்டனாக விளங்க வேண்டும் என்றால் மைதானத்தில் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருப்பதுதான் முக்கியம் என்றும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட கோலி அந்த பொறுமையை வளர்த்துக் கொள்ள தான் முயற்சிப்பதாகவும் கூறினார். இந்திய அணியின் கேப்டனாக தோனி செய்த சாதனைகளை விஞ்சுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்றும் கோலி புகழ்ந்தார். தங்கத்தின் விலையில் புதனன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 20,472 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,559 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,590 ரூபாயாக இருந்தது. நடிகை வித்யா பாலனுக்கு அகமதாபாத் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டுள்ள ராய் பல்கலைக்கழகம் பிரபல ஹிந்தி நடிகை வித்யா பாலனுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது. இந்திய சினிமாவுக்கு வித்யா பாலன் ஆற்றிய சேவையை பாராட்டி இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. I am deeply grateful to Rai University for this honor and I'm extremely proud to be receiving the honorary Doctor of Arts. Oh my God, that sounds that sounds very big. I had never imagined that I'd be standing here, that I'd be introduced as Dr. Vidya Balan someday, or maybe வித்யா பாலனின் திரைப்படங்கள் பெண்ணுரிமையை வலியுறுத்தும் விதமாக அமைந்திருப்பதாக ராய் பல்கலைக்கழகம் புகழாரம் சூட்டியுள்ளது.